பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் அருளின உம்முடைய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆண்டவரே நாங்கள் சரியாய் மதிக்கவும், திருச்சபையில் எங்களுடைய கடமைகளை சரியாய் செய்யவும், திருச்சபைக்காக பாரப்படவும் ஜெபிக்கவும் அவை தொடர்ந்து நீர் எங்கள் கிருபை செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே திருச்சபையினுடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே கூறியிருந்த வண்ணமாக திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் எப்படி காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில கேள்விகளுக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நான் சில வேதத்தினுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபை அரசியல், அரசியல் என்றால் என்ன? போதகருடைய பொறுப்பு என்ன? நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்ன, ஆவிக்குரியவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? சில இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ரொம்ப பக்தியாக ஆலயத்துக்கு வர்றவங்க சர்ச்சு எலெக்ஷன் அப்படின்ன உடனே சர்ச்சு முடிச்சோன்னா அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. சர்ச்சுக்கே வராதவங்க எல்லாம் சபை பொதுக்குழுவுக்கு வருவாங்க ஓட்டு போகிறதுக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நான் கேட்டபோது நிறைய பேர் சொன்ன விஷயம், ஐயோ அது நாங்கள் அரசியலெல்லாம் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ அரசியலில் தலையிடாமல் இருப்பது ஒரு உயர்ந்த பக்தி அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் புரிந்து கொண்டேன். திருச்சபை இந்த அநேக பிரச்சனைகளை சந்திப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். யாரு திருச்சபையினுடைய காரியங்களில் வாக்களிக்க தகுதியுள்ளவர்? ஓட்டு போடுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் நான் வாக்களிக்கணும்? சரியாக வாக்களிக்க வேத வசனத்திலிருந்து நான் என்ன ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக சில காரியம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பைபிளில் எலெக்ஷன் பற்றி எதுவும் இல்லை. பைபிள் அப்பாயின்மெண்ட் பற்றி தான் இருக்குது. மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். ஆகையினால ஒருவேளை அப்படி நியமிப்பது அதுவும் மிக சரியானதாக இருக்கும். நல்ல ஒரு ஆலோசனை. இன்றைக்கி ECI சர்ச்சில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் நடத்துறதில்ல, பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு 4 பேரை கமிட்டியாக நியமிச்சிடுவார், முடிஞ்சு போச்சு. அதில் இந்த பிரச்சனைகளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலேயும் சில பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நமக்கு நம்முடைய திருச்சபையினுடைய பெரியவர்கள், மிஷினரிகள் வகுத்து கொடுத்த இந்த திருச்சபையினுடைய நிர்வாக சட்டங்கள், இவைகளின் அடிப்படையில் நாம் நிர்வாகம் செய்யும்போது எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இதை செய்யலாம் என்பதை குறித்து நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரசியல் அப்படின்றதுக்கு டிக்ஷனரியில் நான் பார்த்த மீனிங், ஆர்ட் ஆர் சயின்ஸ் ஆஃப் கவர்னிங். திருச்சபை அரசியல் என்பது திருச்சபையை நிர்வகிப்பது அல்லது திருச்சபை நிர்வாகிக்கும் தலைவர்களை ஏற்படுத்துவது. அதனால் இந்த காரியத்தில்
பாஸ்டராக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் நான் உங்ககிட்டையும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது நீங்களும் தெரிந்திருப்பது நல்லது. போதகர் திருச்சபையினுடைய நிர்வாகத்திற்காக ஜெபிக்கணும். போதகர் சபை சங்க தலைவராக நியாயமாக தேர்தலை நடத்தணும். அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் யாரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது இல்லை, அது சபை மக்களுடையது. திருச்சபையினுடைய பிரதிநிதியாக யார் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது சபை மக்கள் தானே ஒழிய அது பாஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பாஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நியாயமாக எலெக்ஷன் நடத்தணும். மூணாவது காரியம், போதகர் சபை மக்களுக்கு வேத வசனத்தின்படி செயல்பட ஆலோசனை கொடுக்க வேண்டும். நிறைய நேரத்தில் சபை மக்களுக்கு தெரியல எப்படி எலெக்ட் பண்ணணும், அல்லது இந்த காரியத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து அறியாதபடி நாம் செய்த தவறான காரியங்களுடைய விளைவு தான் திருச்சபையில் இருக்கிற நிர்வாக சீர்கேடுகளுக்கு முக்கியமான காரணம். நிறைய நேரத்தில் யோசிக்கிறது உண்டு, இதெல்லாமல் ஒரு பிரசங்கம்னு பண்ணணுமா அப்படின்னு நானே யோசித்தது உண்டு. ஆனால் கட்டாயமாக செய்யணும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. போதகரா நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர்களை, மூப்பர்களை தெரிவு செய்வதற்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆவிக்குரியவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? திருச்சபை ஆவிக்குரிய மக்களுடைய ஐக்கியம் தான். உலக பிரகாரமான மக்கள் அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்த மக்களுடைய ஐக்கியம்தான். அதனால் அவங்க தான் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாகவே இருக்க முடியும். ஆவிக்குரியவர்கள் தான். திருச்சபையினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறதற்கான ஒரு தகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் திரு வார்த்தையையும் திரு விருந்தையும் அசட்டை பண்ணாதவராக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். யார் திருச்சபையினுடைய பொதுக்குழுவில் உறுப்பினராக இருக்க முடியும், அவர் சர்ச் பண்ணி காட்டணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் திரு வார்த்தையையும் திரு விருந்தையும் அசட்டை பண்ணாதவராக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆவிக்குரியவரா, ஆண்டவரை நேசிப்பவரா, திருச்சபையை நேசிப்பவரா, வேத வசனத்தின் வழிகாட்டுதல் படி செயல்படுகிறவரா இருக்கணும் அப்படின்றத திருச்சபையே வலியுறுத்தி இருக்கிறது. ரெண்டாவது, யார் திருச்சபையினுடைய பொதுக்குழுவில் வாக்களிக்க தகுதியுள்ளவர் அப்படின்னா, இந்த விஷயத்தில் ரெண்டு காரியம் நமக்கு முக்கியமான தேவை. ஒன்று, எனக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, நான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டின்படி, வழிநடத்துதலின்படி செயல்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணித்தவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் நான் ஒரு ரைட் டெசிஷன் எடுக்க முடியும். திருச்சபைக்கு திருச்சபையினுடைய ஊழியங்களில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு திருச்சபைக்காக உழைக்கிறவராக, ஊழியத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும். இங்கே திருச்சபையை பற்றி எனக்கு தெரியாது, நான் நடத்த போகிற ஃபஸ்ட்டு எலெக்ஷன். நான் பொதுவாக மற்ற சபைகளில் சர்ச்சு சரியில்லைன்னு வேறு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தா ஓட்டு போட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இந்த திருச்சபையினுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாத ஒருவர் இந்த திருச்சபையினுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அப்படின்றது தெரியல. ஆகையினால திருச்சபையினுடைய ஊழியத்திலே, செயல்பாடுகளிலே, ஆராதனைகளிலே, ஒழுங்குகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு திருச்சபையிலே பங்கெடுக்கிறவர்களாக, திருச்சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்பது மிக மிக அவசியம். வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நல்ல தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தலைவரை வானத்திலிருந்து போட மாட்டார். நம்ம தான் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு நம்முடைய சபையில் இருக்குது.
அதனால் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேத வசன வழிநடத்துதலின்படி தெரிவு செய்ய வேண்டியது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதே சமயத்தில் நான் வாக்களித்து ஒரு பொறுப்பிற்கு வந்து அவர் திருச்சபையினுடைய சொத்தை வித்தார்னா அதுக்கு நானும் காரணம், அதற்கு நானும் பொறுப்பாளி. நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஓட்டு போடாமல் இருந்தாலும் என் கடமையை செய்ய தவறி விடுகிறேன். ஓட்டு போடும் போதும் நான் கவனித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு வேத வசனத்தினோடு வழிநடத்துதலோடு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. இது விளையாட்டுத்தனமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இது பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய திருச்சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் செய்ய வேண்டிய ஒரு ஆவிக்குரிய கடமை இது. ஆகையினால நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம சரியாக வாக்களிப்பதற்கு வேதவசன அடிப்படையில் சில ஆலோசனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சுய நலனுக்காக வாக்களிப்பது தவறு. முதல் காரியம், திருச்சபை நலனுக்காக கிறிஸ்து மகிமைப்பட வாக்களிக்க வேண்டும். முதல்ல நான் அங்கே சிசி மெம்பர் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போடும்போது நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் வந்தால் எனக்கு ஆதாயம் நினச்சி நான் யாருக்காவது ஓட்டு போட்டேன்னா தப்பு. என்னுடைய ஆதாயத்துக்காகவோ என்னுடைய நலனுக்காகவோ நான் யாருக்கும் வாக்களிக்க கூடாது. நான் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இவர் திருச்சபை நலனுக்காக செயல்படுவாரா, அதுதான் நம்ம சிந்திக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இவர் வந்தார்னா எனக்கு ஃபேவர் பண்ணுவார், என்னுடைய மனைவிக்கு வேலை கொடுப்பாரு, என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது செய்வார் இது செய்வார்னு என்னுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நான் ஒருவரை ஆதரிப்பது தவறு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பவுல் சாற்றுகிற ஒரு குற்றம், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். சுயநலமாக செயல்படுவது தான் திருச்சபையினுடைய மிகப்பெரிய பாதிப்பாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை இந்த சுயநலன்தான். என்ன செஞ்சாலும் எனக்கு என்ன ஆதாயம், அதுக்காக தீவிரமாக பல காரியங்களை நம்ம செய்கிறோம். சுயநலனுக்காகவே எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருச்சபை நலனை பற்றி நாம் சிந்தித்து வாக்களிக்காவிட்டால் நாம் செய்வது தவறு. ரெண்டாவது முக்கியமான ஆலோசனை என்னன்னா, நிற்கிறவர் என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், எனது கட்சியை சார்ந்தவர், எனது ஜாதியை சார்ந்தவர்னு நான் வாக்களித்தேன்னா நான் தப்பு செய்கிறேன். நான் கவனிக்க வேண்டியது அவர் எனக்கு என்ன செய்வார்னோ அவர் எனக்கு வேண்டியவர்னோ பார்க்கக்கூடாது, அவர் சரியான நபரா என்பதை தான் நான் கவனிக்கணும். வேத புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சம்பவம் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யோசபாத் என்ற ஒரு ராஜாவை பற்றி வேத புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த ராஜா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதாவின் ராஜாக்கள்ல கர்த்தருக்கு பயந்து பிரியமாய் வாழ்ந்த அரசர்கள் ஒருவன் இந்த யோசபாத். ஆனா இந்த யோசபாத் யாரோடு சம்பந்தம் கலந்தான் அப்படின்னா, ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவோடு சம்பந்தம் கலந்தான். அவனுடைய மகளை தன்னுடைய பையனுக்கு எடுத்துட்டான். இவன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் கர்த்தருக்கு விரோதமானவன். அப்படியே ஆப்போசிட்டா ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்த ஒரு ராஜா ஆகாப். இப்போ ஒரு நாள் என்ன நடந்தது, யோசபாத் சம்மந்தியார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போயிருக்கிறார். விருந்து சாப்பிட போனும்போது ஆகாப் யோசபாத்துக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். சம்மந்தியாருக்கு நல்ல விருந்து கொடுத்துட்டு விருந்து சாப்பிட்ட பிறகு ஆகாப் யோசபாத்தை பார்த்து கேட்டார், நான் சண்டைக்கு போகிறேன் கூட வர்றீங்களான்னு கேட்டார்.
யோசபாத் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? சம்மந்தியார் கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அது வெறும் பொண்ணையும் கொடுத்துட்டு விருந்தையும் கொடுத்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க, வர்றேன்னு சொல்லிட்டார். உடனே 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யோசபாத் செய்கிற வழக்கத்தை ஆகாபுக்கு சொல்கிறாரு. யுத்தத்துக்கு போகணுன்னா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட விசாரிச்சியான்னு கேட்குறாரு. உடனே அது கேட்டுருவோம் அப்படின்னோடனே அரண்மனையிலே 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆகாபுக்கு தீர்க்கதரிசி சொன்னாங்க. எல்லாரும் ஏகமானதான் என்ன சொன்னாங்க? சண்டைக்கு போங்க, கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யோசபாத்துக்கு அது ஒவ்வலை, மனசு ஒத்து வரல, அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏவலை. அதனால் இத்தனை பேர் தீர்க்கதரிசனம் சொன்னதை தாண்டி யோசபாத் கேட்குறேன், வேற யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? உடனே ஆகாப் சொல்கிறான், இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்போதுமே எனக்கு ஃபேவரபுளாக சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறார், பரவாயில்ல பண்ணி அவரை கூப்பிடு, என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம். கூப்பிட போனவன் சொல்லியே கூட்டிகிட்டு வந்துட்டான். 400 பேர் போக சொல்லிட்டாங்க, நீனும் கொஞ்சம் பார்த்து சொல்லு. அவன் வந்தான். வந்தோடனே ஆகாப் கேட்டார், இந்த மாதிரி யுத்தத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீ என்னப்பா சொல்கிற? போங்க ராஜா, தாராளமாக போங்க அப்படின்ட்டு கேட்டான். நீனா சொல்கிறியா, கர்த்தர் சொல்கிறாரா? ஆண்டவர் சொன்னாருன்னு எனக்கு சத்தியம் ஒன்றுன்னு சொல்கிறான். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு காமிச்சதை சொல்கிறேன், ஆடுகள் எல்லாம் சிதறி நிற்கிது, மெய்ப்பனை காணும்னாரு. உடனே சொல்கிறார், பார்த்தியா, நான் ஏற்கனவே இவன் எனக்கு ஃபேவரபுளாக சொல்ல மாட்டேன்னு சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் பாருங்க, இவனை பிடிச்சி கட்டி வை, நான் வர்ற வரைக்கும் விடாதன்னு சொன்னார். தீர்க்கதரிசி சொன்னார், நீ தான் வரவே மாட்டேன்னு சொல்கிறேன் ஐயா, வர்ற வரைக்கும் கட்டி வைக்க சொல்றியே. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் ஆகாப் மேட்ரை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறா? யோசபாத்துக்கிட்ட, நீங்கள் யுத்தத்தை லீட் பண்ணுங்க, நான் மாறு வேஷத்தில் யுத்தத்துக்கு வருவேன். அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டார் யோசபாத். இப்போ ராஜவஸ்திரம் தரித்து யுத்தத்தை லீட் பண்ணுறது யோசபாத். சாமானியனை போல ராஜவஸ்திரத்தெல்லாம் களைஞ்சிட்டு ஒரு சாதாரண போர் சேவகனோட இவரும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறார். எதிரி அம்பு விடுறவன் எதிரில் நிற்க 1000 பேர்த்தில் இவனை தான் கொல்லணும்னு இல்லை, எவன் செத்தாலும் சாகட்டும்னு விட்டது கரெக்டாக ஆகாபுடைய கவசத்தினுடைய சந்துக்கு இடுக்கல ஏதோ இருந்த கேப்பை குறி பார்த்து அந்த கேப்புக்குள்ளே வந்து சொருகி ஆகாப் பயங்கரமான காயம் பட்டான். உடனே ஓரத்தில் கொண்டு போக சொன்னாங்க. உடனே யுத்தத்தை முடிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா, எதிரிங்க என்ன பிளான் பண்ணிட்டு வந்தாங்க, போய் கசகசன்னு கண்டவனையும் வெட்டாதப்பா, நேர ராஜாவை குறி வச்சு தூக்கிடு, யுத்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ யார் அவங்க குறி வச்சு தூக்க போகிறாங்க? யோசபாத்து. அவங்க நெருக்கின உடனே யோசபாத்துக்கு என்ன வழக்கம்? நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் கர்த்தருடைய மனுஷன். உடனே ஜெபம் பண்ற, ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு யுத்தத்தில் இருந்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இறங்கி யோசபாத்து தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். தப்பிச்சிட்டான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அவன் யுத்தம் முடிவுக்கு வந்தோடனே வெளியில் வந்தபோது ஆகாப் அதிகமாக ரத்தம் போனதுனால அவன் ரதத்திலே இருந்து அன்றைக்கு செத்து போனான். யோசபாத்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்த உடனே ஒரு தீர்க்கதரிசி இந்த யோசபாத்தை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்து அவர் யோசபாத்துக்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான் நான் இங்கே போட்டிருக்க கொட்டேஷன். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன்.
அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதரிசிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. கவனிச்சிங்களா? என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏம்மா சம்மந்தி கூட போனான்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுக்கு துணை நின்று. யோசபாத்து யாருக்கு துணை நின்னாரு? சம்மந்திக்கு. ஆனால் தீர்க்கதரிசி அப்படி கேட்கல. தீர்க்கதரிசி சொன்ன விஷயம், நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? யார் நீ ஆதரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விவஸ்தை இருக்கு, ஒரு வரையறை இருக்கு, ஒரு வேத வழிநடத்துதல் இருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆலோசனை இருக்கு. உன்னுடைய சுய லாபத்துக்காக துன்மார்க்கனுக்கு துணை நின்று அவர்களுக்கு ஆதரவாக நாம் இருப்போமானால் ஆண்டவர் அவங்க மேல வர இருக்கிற கோபாக்கினையில நமக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுப்பாங்க. அந்த தவறான நபரை நம்ம ஆதரிச்சோன்னா அவர் செய்து தவறான காரியத்தை செய்து பெறப்போகிற ஆக்கினையில நமக்கும் கொஞ்சம் பங்கை அனுப்பி வைப்பார். ஆகையினால இந்த காரியத்தில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். மூணாவது முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. என்ன யோசிப்போம்? எப்படி இருந்தாலும் அவர் தான் வரப்போறார், போட்டுருவோம். ஜெயிக்கிறவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவர் செய்கிற தவறான காரியத்திற்கு நான் பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். ஆகையினால யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நான் ஆதரிக்கிறவர் சரியானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிளில் எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 50-51 வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி. பைபிளில் இருக்கிற அற்புதமான கேரக்டரில் இவர் ஒரு கேரக்டர். இவர் யார் அப்படின்னா, சனகரிப் சங்கத்தில் இருந்த 70 பேரில் ஒருத்தர். சனகரிப் சங்கத்தில் 70 பேர் இருப்பாங்க. அது ஒரு நீதிமன்றம் மாதிரி செயல்படும். பிரதான ஆசாரியர் அதுக்கு சீஃபாக இருந்து செயல்படுவார். ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த 70 பேர் 2 குரூப்பாக டிவைட் ஆகி அவங்க வாதம் பிரதிவாதத்தெல்லாம் வைப்பாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணி இவர் தீர்ப்பு கொடுப்பார். ஆனால் இயேசுவை அந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தி பிரதான ஆசாரியர்கள் விசாரிக்கும் போது 69 பேர் சேர்ந்து இயேசுவை கொல்லணுங்கிறாங்க. ஒரு மனுஷன் கொல்லணும்னு சொன்னா என்ன, கொல்ல வேண்டான்னு சொன்னா என்ன, டசன்ட் மேட்டர் இல்ல. ஒருத்தர் வேணான்னு சொல்ற போறதுனால இயேசுவை விட போறாங்களா? இல்ல, மெஜாரிட்டி தானே, எப்போதும் மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். அதனால 69 பேருடைய தீர்ப்பு என்ன? இயேசுவை கொன்னுடணும். ஆனால் இந்த அரிமத்தியா ஒரு யோசேப்பு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லியிருக்கணும்? இந்த தவறான காரியத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன், அந்த ஆக்கினைக்கு நான் தப்ப விரும்புகிறேன், அதனால நான் டெஃபினட்டா குற்றமில்லாத இயேசு சிலுவையில் அறையப்படுவதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 50வது வசனம் 51வது வசனம். யோசேப்பு என் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும்
சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்றாங்களோ எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. 69 பேருங்க மெஜாரிட்டி. நீங்க ஓட்டே போடாட்டாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணி இயேசுவை கொல்ல போறாங்க. நீங்க எஸ் சொல்றீங்களா நோ சொல்றீங்களான்றது மேட்டரே இல்லை. ஆனாலும் அரிமத்தியா ஊர் யோசேப்பு ரொம்ப கிளியரா இருந்தாரு. இல்லைங்க, அவர் குற்றம் இல்லாதவர், அவர் தேவனுடைய குமாரன் என்ற உண்மை எனக்கு தெரியும். அநியாயமாய் அவரை கொல்லுவதற்கு நான் சம்மதிக்க முடியாது. போல்டா அவர் அப்ஜெக்ட் பண்ணாரு. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கு பிறகு அதோட நிக்கல அவரு. அது வரைக்கும் ஒருவேளை அவர் எப்படி இருந்தாரோ தெரியல, பகிரங்கமாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னார். ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும் அப்படி நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல. 69 பேர் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. ஒரே மனுஷன் கீழே இறக்கிட்டான். இந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு பிலாத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு இயேசுனுடைய சரீரத்தை கீழே இறக்கி அடக்கம் பண்ணதுக்கு காரணமாக இருந்தவன் இந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு. ஏன் அதில் என்ன இம்பார்ட்டன்ட்? செத்த பிறகு இறக்குனா என்ன ஏற்றுனா என்ன நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவன் இறக்கி அடக்கம் பண்ணதுனால தான் அவர் உயிர் தெழுந்தார்ன்றதுக்கு ப்ரூஃபே அதுதான். அடக்கம் பண்ணலைன்னா அவருடைய சரீரத்தை அவங்க போய் தேடி இல்லைன்னு சொல்ல முடியாது. அடக்கம் பண்ணதுனால தான் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை அவர்கள் நிச்சயப்படுத்தி சொல்ல முடிந்தது. ஆகையினால அவர்கள் மெஜாரிட்டி செய்கிற தப்பான காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்றதுல வைராக்கியமாக அவன் இருந்து அதனுடைய எந்த கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் சேர்ந்து தப்பு பண்ணுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற விசேஷத்தை கிருபை என்னன்னா, என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு, மரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பாதிப்பு வருமா? டெஃபினட்டா வரும். அடுத்த சனகரிப் சங்கத்தில் இவர் இருந்திருப்பாரா? வாய்ப்பே இல்லை, தூக்கியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை. அதுக்கு அவருக்கு முக்கியம் சனகரிப் சங்கத்தில் இருக்கிற பதவி இல்லை, முக்கியம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். அதனால என்ன செய்யணும் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். எபேசியர் 5:7 ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற பாவிகளோடு கூட பங்காளிகள் ஆகாதிருங்கள். டூ நாட் பி பார்ட்னர்ஸ். அவர்களோடு அவர்களுடைய தவறுகளிலே உடன் பங்காளிகளாக இராதிருங்கள், தவறானவர்களோடு பங்காளிகளாக மாறாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுது. சொன்ன 3 காரியத்தை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நன்மை செய்தவருக்கல்ல என்னுடைய வாக்கு, திருச்சபை நலனுக்காக யார் செயல்படுவாரோ அவருக்கே என்னுடைய வாக்கு. என் நண்பர், என் உறவினர், என் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்து நான் வாக்களிக்க கூடாது. அவர் கர்த்தருக்கு பயந்தவரா என்பதை பார்த்து நான் வாக்களிக்கணும். அவர் ஜெயிச்சிருவாருன்றதுக்காக நான் வாக்களிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தகுதியானவருக்கு தான் வாக்களிக்கணும். சரி, வேத வசனம் யார் அப்படி சொல்லுது? யார் தகுதியானவர்? இதை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். தீத்துவின் புத்தகத்திலேருந்து இந்த வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். அது என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லுது. அவர் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாக இருக்கணும். ஆண்டவருடைய பணியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். உக்கரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். தான் இஷ்டப்படி செய்கிறவனாக இருக்கக்கூடாது. முற்கோபப்படுகிறவனாக இருக்கக்கூடாது. மதுபான பிரியம் இல்லாதவனாக இருக்கணும். அடிக்காதவனாக இருக்கணும். வயலண்டாக இருக்கக்கூடாது.
இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாய் இருக்கணும். அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்கணும். நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும். நீதிமானா இருக்கணும். பரிசுத்தவானா இருக்கணும். இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தீத்து 1 அதிகாரம் 5-9 வரைக்கும் உள்ள வசனத்தில் பவுல் அவருக்கு கொடுத்த ஆலோசனை, நீ பட்டணங்களில் மூப்பர்களை ஏற்படுத்து. அந்த மூப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகையினால இதை ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, இது தெளிவாக நமக்கு இருக்குது. ஆகையினால ஆண்டவர் இந்த விஷயத்தில் நம்மை நேர்த்தியாக வழி நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்த்தியாக வழி நடத்தி சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தூய ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்க வேண்டும். திருச்சபையினுடைய தேர்தல் என்பது பயத்திற்குரியதாக, ஆண்டவருடைய திருச்சபையை குறித்த கரிசனை உடையதாக, ஜெபத்தோடு ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு செய்யப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு, நம்முடைய கடமை. திருச்சபையில் கர்த்தருக்கு பயந்த, கர்த்தரை நேசிக்கிற, திருச்சபையை நேசிக்கிற, திருச்சபை நலனுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற உண்மையுள்ள நல்ல தலைவர்கள் திருச்சபைக்கு வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் வருவதற்கு நம்மால் இயன்றதை நாம் செய்வதற்கு தூய ஆவியான கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமாம், ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருச்சபையை நீர் நேசித்து நீர் இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட நம்முடைய திருச்சபையை நீர் ஆசீர்வதித்து போஷித்து பராமரித்து பாதுகாக்கிறீர். நாங்கள் செய்கிற தவறான காரியங்களின் மத்தியிலும் சபையை பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வேத வசனத்தின் வாயிலாக எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா, எங்களுடைய சபையில் நிறைவேறட்டும். உம்முடைய ஆலோசனைக்கு, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றுமே கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.